எல்லாம் பிரபலப்படுத்தியதுடன் இது ஆட்சியாளர்களுடைய பார்வைக்கு மிக தெளிவாக உளவுத்துறை மூலமாக கூட எடுத்து செல்லப்பட்ட உடனேயே இவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் திரள் இங்கே திரண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய கோரிக்கையை அவர்களது தலைமை மூலம் நேரிலேயே கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நமக்காக பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமரை நேரில் சந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பின் மூலமாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பிலே நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. காலை 10:45 நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரூன் எம்பி அவர்களும் தேசிய லீக் பஷீர் அவர்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மேலாண்மை குழு தலைவர் ஷம்சுல்லா ரஹ்மானி அவர்களும் மௌலவி பி ஜெயின்லாப்தீன் அவர்களும் பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீத் அவர்களும் நாமும் 6 பேராக பிரதமரை சந்திக்க நுழைந்தோம். உள்ளே நுழைந்த மாத்திரத்திலே நம் ஜமாத் சார்பாக திருக்குரானையும் மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற புத்தகத்தையும் ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகத்தையும் அன்பளிப்பாக வழங்கினோம். உடனே ஹாரூன் எம்பி அவர்கள் இந்த அன்பளிப்பை கொடுத்த உடனேயே இது ஹோலி குரான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. சொன்ன உடனேயே அந்த அன்பளிப்பை வாங்கி, பொதுவாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி அந்த அன்பளிப்பை வாங்கி ஓரத்துல போட்டுறாம இது ஒரு குரான் சொன்ன உடனே அதை வாங்கி அப்படியே அதை பிரிக்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த இது பிரிச்சு அதை எடுத்து ரொம்ப கண்ணியமாக பாக்கியம் பொருந்தியதாக பெற்று 3 முறை முத்தம் கொஞ்சி விட்டு தேங்க்யூ தேங்க்யூ என்று கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி கூப்பிட்டு வந்து அமர வைத்தார். அப்படி அமர வைக்கும் பொழுது அந்த அறை வெளிநாட்டு அதிபர்களை மட்டுமே சந்தித்து ஆலோசனை செய்யக்கூடிய அறை. அந்த அறையில வைத்து நம்மளை கௌரவப்படுத்தி நம்ம ஜமாத்தினர்கள் எல்லாம் அமர வைத்தார்கள். அதுல தங்களுடைய அருகிலே மௌலவி பி ஜெயின்லாப்தீன் அவர்களை அமர வைத்து, பொதுவாக அந்த அறையில இந்த பக்கம் ஒரு சோபா இந்த பக்கம் ஒரு சோபா இருந்தாலும் நடுவுல 2 இருக்கை இருக்கும். அந்த 2 இருக்கையில ஒரு பக்கத்துல பிரதமர் அவர்களும் பக்கத்துல பிஜே அவர்களையும் அமர வைத்த உடனேயே இதை ஆச்சரியப்பட்டு ஹாரூன் அவர்கள் கூட நமக்கு சொல்லும் பொழுது, நானும் எத்தனையோ கட்சி தலைவர்களை முஸ்லீம் தலைவர்களை கூட்டு வந்திருக்கிறேன். அப்படி வரும் பொழுது இந்த சோபால உட்கார வச்சிருவாங்க. ஆனா இப்ப இந்த சமுதாயம் இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க ஒரு சமுதாயத்தை வச்சிருக்கிறீங்க, பிஜே அவர்களை கூட்டு பக்கத்துல உட்கார வைத்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன்னு சொல்ற அளவிற்கு அந்த சந்திப்பு நடந்துச்சு. அப்ப அந்த மாதிரி அமர வைக்கப்பட்ட பிறகு உடனே அமர்ந்தவர்களுக்காக வேண்டி, குறிப்பா இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்கிறத உணர்ந்து தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற உணவு கலாச்சாரத்துக்கு ஏற்ப, எப்படி வெளிநாட்டிலிருந்து ஒரு அதிபர்கள் வராங்கன்னா அந்த நாட்டுல என்ன மாதிரியான உணவு சாப்பிடுவாங்களோ அதை உபசரிப்பாங்களோ, அது மாதிரி தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அந்த மதராசிகளுக்கு என்ன வகையான உணவு பொருந்துங்கிறத பார்த்து அவர்களுக்கு தகுந்த அந்த வடை போன்ற பலகாரங்களை கொடுத்து உபசரிப்பு செய்தார்கள். அப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தினார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஜமாத்திலிருந்து நம்முடைய கோரிக்கைகள்லாம் என்ன, மாநாட்டில் நம்ம எதை மக்கள்கிட்ட கோரிக்கையா வைத்தோம் என்பதையெல்லாம் தொகுத்து ஒரு மனுவாக நாம் அவர்களுக்கு வழங்கினோம். அதை தொடர்ந்து நம்முடைய ஜமாத்திலிருந்து இந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்ல ஹாரூன் எம்பி அவர்களும் அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பிரதமர் அவர்கள்ட்ட சொன்னாங்க. எந்த விஷயத்தையும் விட்டு விடாம அனைத்து அந்த கோரிக்கையினுடைய அந்த முக்கியத்துவம், நம்ம சமுதாயம் வெளிநாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு வறுமையில் இருக்கிறது, எழுத படிக்க தெரியாம இருக்கிறது, பின்தங்கி வாழ்றது, இந்த சமுதாயத்துக்கு இது ஒண்ணுதான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி அனைத்து விஷயங்களையும் நம்ம ஜமாத் சார்பாக எடுத்து சொல்லும் பொழுது அதை ஹாரூன் எம்பி அவர்கள் ஒவ்வொன்றாக மொழிபெயர்த்து தானும் ரொம்ப சமுதாய உணர்வோடு, இந்த சமுதாயம் ரொம்ப தான் கஷ்டப்படுறாங்க, இவங்க இது ஒண்ணுதான் ஆப்ஷனா வைக்கிறாங்க, இதுதான் அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கறது எல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து விளக்கி சொன்னார்கள். மற்றும் நம்முடைய ஜமாத் சார்பாகவும் ஆங்கிலத்துல நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் எடுத்து தெளிவாக சொன்னார்கள். அதை அனைத்தையும் உள்வாங்கி கொண்ட பிரதமர் அவர்கள் அந்த நீண்ட நெடிய நேரத்திற்கு பிறகு இந்த மாதிரியான முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும்ங்கிற விஷயத்துல நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் தான் நல்ல கவனத்தோடு செயல்பட்டு வருது. அதற்காக நம்ம கமிஷன்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறோம். அந்த கமிஷன்களை சட்டமாக்குவதற்காக, கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக நம்ம பாடுபட்டு வரோங்கிற மாதிரி தகவலை சொல்லும் பொழுது, அதுல நம்ம ஜமாத் சார்பாக சொல்லும் பொழுது, இல்ல கருத்து ஒற்றுமைங்கிறது பிஜேபி சிவசேனா போன்றவர்கள்ட்ட எல்லாம் வராது, அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்ப்பார்கள் சொல்லும் பொழுது, இல்ல இது மாநில அளவுல மக்களுடைய அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு தருவது என்ன, அதுல வித்தியாசம் இல்லாம 10% தடுவதற்கான அந்த ஆலோசனைகளை நாங்க கேபினெட் அமைச்சர் மூலம் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் ஒரு சாதகமான முடிவை அறிவிப்போம்னு சொன்னாங்க.
அந்த கலந்துரையாடல்ல வந்து பொதுவாக இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது 2 நிமிஷத்துல வெளியே போயிருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாம நம்ம ஒரு 10-15 நிமிடம் வரைக்கும் இருந்து நம்மளே நம்முடைய முழு கோரிக்கையில வைத்து விட்டோம், செல்வோமான்னு பேசிட்டு நம்ம செல்ற அளவிற்கு இந்த சந்திப்பு அமைந்தது. பிரதமர்களை சந்தித்த உடனேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரூன் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்ப அடுத்து நமக்கு வந்து சோனியா அவர்களை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது, வாங்க அங்க போலான்னாங்க. போகிற கொஞ்சம் இடைவெளியில வந்து சில டிராபிக் ஜாம் ஆனனால ஒரு 5 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. அங்க போன உடனே ஹாரூன் அவர் உள்ள போய், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 11:15 சந்திக்கணும் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு, அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லணும்னா அவங்க விளக்குறாங்க. இந்த மாதிரி மாநாடு நடத்தினவங்க, பிரதமர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்தாங்க, உங்களையும் சந்திச்சு சொல்லணுங்கிற அடிப்படையில நீங்களும் நேரம் கொடுத்து ஒதுக்கி இருக்கிறீங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நாங்க அவர்களை உள்ள சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள்ட்ட அது முதல்ல போய் சந்திக்கும் பொழுதே நம்ம சமுதாயம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாங்கன்னு ஊடகத்துறை எடுத்து காட்டுறதை விட போட்டோக்களை எல்லாம் கொண்டு போய் மௌலவி பி ஜைனுலாப்தீன் அவர்களுக்கும் அந்த திருக்குரானையும் அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்டு போய் அன்பளிப்பா கொடுத்துட்டு, எங்க சமுதாயம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக லட்சம் கூடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த போட்டோக்களை எடுத்து கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவங்க ஒன்னா பாக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே பொதுச் செயலாளர் அவர்கள் மௌலவி ஷம்சுல்லா ரஹ்மானி அவர்கள்லாம் இந்த நம்முடைய சமுதாயத்துடைய கோரிக்கை பிரதமர் எப்படி எடுத்து சொன்னாங்களோ அது மாதிரி எடுத்து சொல்றாங்க. அப்பொழுது பிஜே அவர்கள் இந்த மாதிரியான எங்க சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, பின்னடைஞ்சு கிடக்குது, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்ல ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் சிறுபான்மை மக்கள் எல்லாம் தூக்கி விடுவதற்காக பல்வேறு கமிஷன்கள் எல்லாம் அமைச்சீங்க, அதை வந்து சட்டமாக்குறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு செய்திகளை சொல்லும் பொழுது ஹாரூன் எம்பி அவர்களும் அதை ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாம ஒன்னு முன்ன பின்ன மாத்தி விடாமல், பொதுவா சில நேரங்களில் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சுயநலத்திற்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்ல மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம முஸ்லீம் சமுதாயத்திற்காக அவர் கேட்கறாங்க அடிப்படையில ஹாரூன் அவர்கள் அத்தனை விஷயங்களையும் மொழிபெயர்த்து கொடுக்கறாங்க. அப்பொழுது சோனியா காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா அவர்கள் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்காக வேண்டி மௌலானா ஆசாத் பவுண்டேஷன் சார்பில் வந்து சிறுபான்மை மக்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. சொல்லும் பொழுது அதை விளங்கி கொண்ட பிஜே அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க செயல்படுத்தி வரீங்க, அந்த மாதிரியான உதவித்தொகைகள் பெறுவதற்குன்னு சொன்னா பெறக்கூடிய நிலையில் எங்க சமுதாயம் கல்வி அடையணும், கல்வியை அடைவதோடு நாங்க வேலை வாய்ப்பை பெறணும்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தாதான் இதையெல்லாம் நல்ல முறையில் பெறுவதற்கு இதுவும் ஏதுவா அமையுங்கிற விஷயத்தை பதிவு செய்யும் பொழுது அதற்காக நாங்க கேபினெட் அமைச்சகத்தை ஆலோசனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட அது பேசுவாது நடந்துகிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகை வித்தியாசமா இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு 10 கொடுக்கறது 10மா, காஷ்மீர் மாதிரியான இடத்துல எல்லாம் 90% இருக்குது. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க சொல்றாங்க 10% என்பது மாநிலம் வாரியாக அப்படி பிரித்து கொடுத்தால் அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் தொகையினுடைய கருத்து கணிப்புக்கு அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்புக்கு தகுந்தவாறு அது அமையுமாங்கிற விஷயத்துலதான் நாங்க நாடு தளவையில் அதை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் ஒரு நல்ல சாதகமான ஒரு முடிவை ஏற்படுத்துவோங்கிற விஷயத்த அவர்களும் அதை பதிவு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் மூலமாக இந்த விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக அந்த ஆளும் கட்சி அந்த மத்திய அளவுல பிரதமர் அவர்கள்ட்டையும் சோனியா காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா அவர்கள்ட்டையும் இந்த சமுதாயத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லும் பொழுது அவர்கள் ஹாரூன் எம்பி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. பிஜே அவர்கள் எப்படின்னா இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தை அப்படி தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. அப்படியா மேக்சிமம் அப்படி ஒரு நிக்கும் போது 20 லட்சம் மக்கள் மினிமம் 5 lakhs அப்படி வந்து கூடினாங்க. அப்படி ஸ்டார்டிங்ல ஒரு 5 lakhs வந்து திரண்டு அப்படியே ஒரு 20 லட்சம் அளவுல கூடினாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அவங்களுக்கு தமிழ் எல்லாம் தெரியாது, கடைசியில் அவரை பார்த்து நன்றி நன்றி அப்படின்னு 2 வார்த்தை சொன்னாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள்ட்ட அவருடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாற்றம் அவர்கள்ட்ட வந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கி ஆக வேண்டுங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்த அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது மாதிரியான எங்களுடைய இந்த பிரதமருடைய சந்திப்புகள், காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா அவருடைய சந்திப்புகள் எல்லாம் நாங்க எந்த வகையான பெருமை அடைந்து விடவும் கூடாது. உங்களுடைய மக்கள் ஊழியனாக இன்றைக்கும் மாநாட்டுக்கு முன்னதாகவும் நாங்க பாடுபட்டது மாதிரி இன்னும் பணிவோட உங்களுடைய தொண்டர்களாக உங்களோடு இருக்கக்கூடிய ஊழியர்களாக இந்த சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக நாங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அதே நேரத்தில் அதே நிலையில இந்த மாதிரியான சந்திப்புகளுக்கு பிறகு இந்த மாதிரியான நேரடியான பல்வேறு முக்கியஸ்தர்களுடைய அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு நாங்க சரிகிட விடக்கூடாது. அந்த நேரத்தில் நாங்க எந்த அளவுக்கு முதுகெலும்போட சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணுங்கிற ஒரே பொது நலத்தோடு வாழ்றோமோ அதே பொதுநலத்தோடு இன்னும் வாழக்கூடிய அளவிற்கு நாங்க முயற்சி செய்வோம் என்று உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறோம். அதற்காக எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்கள்கிட்ட கோரிக்கையா வைத்துக் கொள்கிறோம். இந்த பிரதமர் மற்றும்
காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா அவர்களை சந்தித்ததுல நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன வகையான பயன்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி மௌலவி பிஜே அவர்கள் விளக்குவார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜூலை 4ஆம் தேதி நாம் நடத்திய மாநாட்டை பற்றியும் அதன் பிறகு பாரத பிரதமர் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை அவர்களிடம் வலியுறுத்தியதை பற்றியும் உங்களுக்கு நிர்வாகிகள் எடுத்துச் சொன்னார்கள். இந்த கோரிக்கையை பொறுத்தவரை, இடஒதுக்கீடு கோரிக்கையை பொறுத்தவரை, அது நிறைவேறுவதற்கு நாம் கடுமையாக இன்னும் உழைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களிடத்திலே நாங்கள் சந்தித்து விட்டு வந்த காரணத்தினால் நாளைக்கு இடஒதுக்கீடு கிடைத்துவிடும் என்றெல்லாம் ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்த விரும்பவில்லை. அதே நேரத்தில் நம்மை சந்தித்து கௌரவப்படுத்திவிட்ட காரணத்தினால்